அவுதுபில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் இனிமையான மார்க்கம் பாகம் 6. இஸ்லாம் மார்க்கம் மிகவும் இனிமையான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்தது இல்லையா? இறைவன் ரப்புல் ஆலமீன் மிகவும் கருணையாளன், அன்பாளன், அருளாளன், வணக்கத்திற்குரியவன், கண்ணியத்திற்குரியவன், போற்றுதலுக்குரியவன். எல்லா புகழும் அவனுக்கே சொந்தம். இன்றைக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி இருந்தாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன பகுதியை பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கம் கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த போதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊரில் நிறைய சிலை வணக்கம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த சிலையெல்லாம் வச்சு சின்ன சின்ன குட்டி குட்டி சிலையாக வச்சு ஒரு நடுவால் ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சு அந்த ஊர் மக்கள்லாம் அதை திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதை பார்க்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. என்ன இவங்க சிலை வணக்கம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறோம், சொன்னாலும் கேட்க மாட்டாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அந்த திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அந்த சிலையெல்லாம் அந்த இடத்துல அப்படி இருக்குது, வச்ச இடத்துலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, போய் அதை ஒரு கோடாரி எடுத்துகிட்டு போய் அந்த சின்ன சிலையை பூரா உடச்சி போட்டுறாங்க. உடச்சி போட்டு அந்த நடுவால் ஒரு பெரிய சிலை இருந்துச்சு இல்லையா, அது கையில் அந்த பெரிய கோடாரியை பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு வந்துட்டாங்க. இது எல்லோரும் அந்த நம்ரூதுன்ற அந்த அந்த மன்னர் தான் அப்போ ஆண்டுகிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க எல்லோரும், இந்த மாதிரி சிலையெல்லாம் உடஞ்சி கிடக்கு, ஒரே ஒரு சிலை மட்டும்தான் இருக்குது, சின்ன சின்ன குட்டி சிலையெல்லாம் உடைச்சிருக்காங்க யாரோ, அந்த குட்டி தெய்வங்களெல்லாம் யாரோ உடைச்சிட்டாங்க, பெரிய தெய்வம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறீங்க, யார் அதை செஞ்சது அப்படின்னு. யார் செஞ்சுருப்பா, அந்த இப்ராஹிம் அவர் தான் செஞ்சுருப்பார், அவருக்கு தான் இது பிடிக்காது, அவர் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னோன்னா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அந்த ராஜா. அப்போ கூட்டு விசாரணை பண்ணும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் எதுக்கு அதை உடைக்க போகிறேன், அது பெரிய சிலை இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பெரிய சிலை உடைச்சிருக்கும், அது கையில் தானே கோடாரி இருக்குது, அந்த கோடாரி வச்சு சின்ன சிலையெல்லாம் அது உடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே அவன் நம்புறது மன்னனுக்கு கோவம் வருது. என்ன சிலை எப்படி உடைக்கும், சிலை எப்படி பேசும் அப்படின்னு. அப்போ சிலை உடைக்காது, பேசாது, ஒன்றுமே செய்யாது. அப்போ அது எப்படி உங்களுக்கு அதை போய் கடவுள்னு சொல்கிறீங்க, நீங்கள் அதை தான் வணங்கணும், அதுதான் இறைவன் நமக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லோரும் முழிக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தானேன்ட்டு. சில பேர் அதெல்லாம் இல்லை, அது தெய்வங்கள் தான், தெய்வங்கள் நீங்கள் தான் அப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நம்ரூது மன்னனுக்கு ரொம்ப கோவம் வருது. இது என்ன நம்ம சொல்கிறத கேட்காம அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன செய்கிறேன், அவன் நெருப்பில் தூக்கி போடணும், இவருக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும், அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் எல்லோரும் பெரிய நெருப்பு குண்டம்ல, சாதாரண நெருப்பு குண்டம்ல, அது பயங்கரமாக அந்த ஆழமாக தோண்டி எத்தனையோ கிலோமீட்ரு அந்த அளவுக்கு அந்த நெருப்பு, அந்த ஆழமாக குழி தோண்டி அதில் நெருப்பு, அந்த விறகெல்லாம் கொண்டாந்து போடுங்க, எல்லா மக்களும் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்களையெல்லாம் கொண்டாந்து போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு. அப்போ எல்லோரும் போடுறாங்க, அந்த பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்கள், இங்கே உள்ள மக்கள் எல்லோரும் விறகு கொண்டாந்து போடுறாங்க. போட்டு அந்த அந்த குழி ரெப்பணும்ல, பெரிய குழியாக தோண்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய நெருப்பு குண்டம் அதில் தீயை வச்சு கொளுத்துனா அந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரவே முடியல கிட்ட. அந்தளவுக்கு பயங்கரமான நெருப்பு கொழுந்துவிட்டு எரிஞ்சிகிட்ருக்கு. இதில் தூக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்ரூது மன்னன் சொல்கிறேன். அதுக்குன்னு அந்த கிட்டையெல்லாம் தூக்கி போய் போட முடியாது, ஏன்னா கிட்டையே போக முடியல, அந்தளவுக்கு பயங்கரமான நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. அதனால் அவன் என்ன செய்கிறான், அதுக்குன்னு ஒரு மஞ்சக்கினி அப்படிங்கிற ஒரு கருவியை தயார் பண்ண சொல்லி அதுலேருந்து அவங்கள வச்சு அப்படியே தள்ளி விடுற மாதிரி பண்ண சொல்கிறேன். சரின்னு சொல்லி அந்த எல்லாம் பண்ணி கொண்டாந்துட்டாங்க. பண்ணி கொண்டாந்துட்டு இருக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆண்டவன் கருணையாளன் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கலீல் நண்பன் ஆக்கிக்கிட்டான். அல்லாவுடைய நண்பன் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் கலீல் உல்லான்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹு தாலா தன்னுடைய நண்பன் ஆக்கிக்கிட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை. அவ்வளவு மேன்மை அவங்களுக்கு, அவ்வளோ சிறப்பை கொடுத்துருந்தான் வல்ல ரஹ்மான். அவங்க அவ்வளோ தவக்கல் வச்சுருந்தாங்க அல்லாஹ் மேலே, அவ்வளவு நம்பிக்கையாக இருந்தாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், இவங்க தள்ளி விடுறதுக்கு ரெடி ஆகியிருக்காங்க. அப்போ தள்ளி விட்டால் அந்த நெருப்பில் போய் விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் உத்தரவு கொடுங்க,
இப்ராஹிம் நபியே நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ரெக்கையை வச்சு அப்படியே அந்த நெருப்பை அமர்த்திட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இல்லை இது வந்து அல்லாஹ்வுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியுமே, நான் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கேன், நெருப்பில் என்னை தள்ளி விட போகிறாங்க அப்படிங்கிற நான் இந்த நிலையில் இருக்கேங்கிறது தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, அவன் பார்த்துக்கிடுவான், அவனுக்கு தெரியாது என்ன இருக்குது, அவன் பார்த்துக்கிடுவான். நீங்களும் அவங்களால் ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஒரு மலக்கு, நானும் ஆண்டவனால் படைக்கப்பட்ட மனுஷன், அதனால் அல்லாஹ் தாலா பார்த்துக்கிடுவான். அப்போ அந்த நேரத்துலையும் வந்து அல்லாஹ் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதனால் அப்படி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அப்போ இதை பார்க்குறேன், ரப்புல் ஆலமீன் நம்ம மேலே எவ்வளவு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அடியான் வந்து எவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த நெருப்புக்கு கட்டளையிடுறான் வல்ல ரஹ்மான். நீ நெருப்பே, நீ வந்து இப்ராஹிம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு குளிர்ச்சியாக மாறணும். அதாவது உடனே குளிர்ச்சியாக மாறிடுங்கன்னா அவங்க தூக்கி போட்டால் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தால் அவங்களால தாங்க முடியாது இல்லையா? அதனால் இப்ராஹிம் சலாமுன் பர்தன்னு சொல்கிறான் பாருங்கள், குர்ஆன்லேயே வருது அந்த வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாங்கக்கூடிய அளவுக்கு நீ குளிர்ச்சியை கொடு, அவங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு குளிர்ச்சியாக மாறு அப்படிங்கிற மாதிரி அந்த நெருப்புக்கு வல்ல ரஹ்மான் கட்டளையிடுறான். அதை கேட்டு அந்த நெருப்பு அவங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு குளிர்ச்சியாக மாறிடுது, பூஞ்சோலை மாதிரி அழகாக மாறிடுது. அவங்க தள்ளி விட்டுறான், இவன் தள்ளி விட சொல்கிறான், ஆளை வச்சு தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டால் அந்த நெருப்பு பூஞ்சோலையாக மாறிடுது. அவங்கள வல்ல ரஹ்மான் காப்பாற்றினான். அவங்க அதில் ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், வல்ல ரஹ்மான் கருணையாளன், அன்பாளன், அருளாளன், அவன் பேராற்றல் உள்ளவன். அவன் நினச்சா எதையும் செய்ய முடியும் இல்லையா? அதனால் அவன் கருணையாளன். அவன் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அல்லாஹ் மேலே, அதனால் அவங்கள காப்பாற்றினான். அதனால் ஆண்டவன் மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோமோ ரப்புல் ஆலமீன் நம்மளை நிச்சயம் காப்பாற்றுவான். இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இந்த அருமையான வரலாறை சொன்ன எனக்கும், இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் என்று கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.